அப்ப இன்னுமே வந்து அவங்க வெளிச்சத்துக்கு போறாங்க. கடகராசிக்காரங்க இவ்வளவு நாள் அஷ்டமனம் ஏன்னா இருட்டுங்க. இருட்டுல இருந்தவங்க இப்ப வெளிச்சத்துக்கு போறாங்க. 9ஆம் இடம் பிரகாசமான இடங்க. அதாவது ஒரு 9ஆம் இடங்கிறதே ஒரு யாகத்த குறிக்கக்கூடியது. நம்ம எப்படி கோயிலுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணி யாகம் பண்றோம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி யாகம் பண்றோம். அந்த மாரி 9ஆம் இடம் தெய்வம் அனுகூலம் பொருந்திய இடம். அதனால தான் யாகம் பண்ணி தெய்வத்துக்கு உண்டான ஒரு சக்திய உண்டாக்கக்கூடிய இடமே அதான். அப்ப கோபுரம்னு சொல்லக்கூடிய இடமும் 9ஆம் இடம் தான். அப்ப கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்ப இந்த கடகராசிக்காரங்க வந்து கோபுர தரிசனம் அவங்க வந்து பண்ணுவது ஒரு சிறப்பை தருங்க. ஒரு கோயிலுக்கு போம்போது, உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்த தரிசனம் பண்ணுவதோட, முதல்ல வந்து அவங்க கோயில பார்த்து கோபுரத்த கும்பிட்டு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டு கொடிமரத்த கும்பிட்டு, மீண்டும் கோபுரத்த கும்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் குடுக்கும். நல்ல ஒரு எனர்ஜிய குடுக்கும். இதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற மாரி இருக்கும். அப்ப 9ஆம் இடங்கிறது தெய்வ அனுகூலம். அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில உங்க வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் அதாவது வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவது சிறப்பு. இல்லாட்டி ஒரு ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. ஆலய பணிகளில் நீங்க வந்து ஈடுபடுவது சிறப்பு. ஆலய பணிகளுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பது சிறப்பு. ஆலய பணி ஏதாவது கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா, அதுக்கு உண்டான உங்க யாகத்துக்கு உண்டான ஜாமானங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு. இல்லாட்டி உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு ஏதோ ஒரு தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு ஆராதனை பண்ணுங்க. இல்ல அபிஷேகத்துக்கு உண்டான பொருள வாங்கி குடுங்க. இதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கௌரவம் இதெல்லாம் குடுக்குங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியம், கௌரவங்க. புகழ் அதாவது புகழுங்கிறத விட கௌரவத்த குடிச்சா நமக்கு புகழ் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி கௌரவமாக வாழக்கூடிய தன்மை அந்த இடம் குடுக்குங்க. அப்ப இந்த ஆதிபத்தியத்த சொல்லிட்டேன். இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, லாபஸ்தானத்த பார்க்குதுங்க. அதாவது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக கடகராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். மூத்தவர்களோட ஸ்தானம். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு அண்ணன் யாராச்சும் அக்கா இருந்தாங்கன்னா சரி, அவங்களோட வீட்டில வந்து ஏதாச்சும் ஒரு இப்ப இந்த காலகட்டத்தில் அதாவது சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கங்க. ஏன்னா 11ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறனால, மூத்தவர்களுக்கு இந்த தன்மையை கொடுக்கும். அதே மாரி உங்களுக்கும் 11ஆம் இடத்த சனி பார்க்கறனால, பாக்கியத்திலிருந்து தெய்வ அனுகூலி மூலியமாக ஏதாச்சும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுங்க. 11ஆம் இடத்த சனி பார்க்கறது. இப்ப சனி பகவான் 11ஆம் இடம் பார்க்கறது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது, பார்த்தாலும் நல்லது. அவங்களோட ஆசைகள் பூர்த்தியாகும். ஆசைகள் ஜெயமாகும். இதுதான் ஒரு உண்மைங்க. அடுத்தது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக. அதாவது 9லிருந்து 3ஆம் இடத்த 3ஆம் இடம் இளைய சகோதரரை குறிக்கக்கூடிய இடம். இளைய சகோதரியை குறிக்கக்கூடிய இடம். இதுதாங்க. அப்போ உங்களோட முயற்சியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப நீங்க ஒரு டைமுக்கு 3 டைம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் பார்ப்பது, முயற்சிக்கு தடையை கொடுப்பார். அப்ப நீங்க முயற்சி எடுக்க எடுக்க வெற்றி பெறலாம் என்ற சொந்த முயற்சி உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அடுத்ததாக உங்களோட சகோதரர், சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு சுப